எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம படிச்ச ஸ்கூல பார்த்தாலுமே அதே ஞாபகங்கள். அது இல்லாம அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்குறதுக்காக வெளில போயிருந்தோம். போற வழியில தான் நான் படிச்ச ஸ்கூலும் இருக்கு. ஸ்கூல பார்த்ததுமே அப்படியே முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு, அங்க போய் திங்ஸ் வாங்குற வரையுமே முடிக்கல. அப்படியே பேசிக்கிட்டு ஒரு வழியா திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுமே டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, மக்ரோனி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு யோசிச்சு வச்சிருந்தது ஒயிட் சாஸ் பாஸ்தா மாரி பண்ணலாம் அப்படின்னு தான். பட் அது காரம் இல்லன்றதுனால யாருமே இங்க அதிகமா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் அதுவுமே அந்த மாதிரி ஒழுங்காக வரல. அதனால பேரை பார்த்தீங்கன்னா நானே மசாலா மக்ரோனி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டேன். நார்மலாக நான் சமைக்கிறேன் அப்படின்னா நல்லா தான் சமைப்பேன். பட் யாருக்காவது சமைச்சு கொடுக்கணும், இல்லை யாராவது விருந்தாடிங்களாம் வந்திருக்காங்க அப்போ சமைக்கிறேன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். அதில் மேஜர் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியோட அளவு தெரியாமல் போடுறது தான். ஒன்று அதிகமாக போட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இல்லைனா வந்து கம்மியாக போட்டுடுறது. மக்ரோனி ஏதோ தனித்தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஏன்னா மசாலா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க.